சரிகமபால இந்த வாரம் மண் வாசனை மாறாத சுற்று நடைபெற்றது. சரிகமபால இந்த சீசன்ல எத்தனையோ போட்டியாளர்கள் இருந்தும், ஆனா நம்ம அதிக பேருக்கு புடிச்ச போட்டியாளர்னா அது யோகஸ்ரீ மற்றும் திவினேஷ் தான். சரிகமபால யோகஸ்ரீ மற்றும் திவினேஷ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் சொல்லியா தெரியணும்? ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். எப்பவும் போல கொல்ல மாசு. இந்த வாரம் யோகஸ்ரீ பாடின பாடு ராசாவே ஒன்னத்தான் எண்ணித்தான். இந்த பாடல் இவங்களுடைய ரசிகர்கிட்ட இன்னும் இவங்களுக்கு ஹைப்ப ஏத்தி குடுத்திருக்குன்னு தான் குறிப்பா திவினேஷ் பாடிய வட்டு கருப்பட்டிய இந்த பாட்டு நம்ம எல்லாருமே 80ஸ்க்கு கொண்டு போயிடுச்சுன்னு தாங்க கண்டிப்பா சொல்லணும். இவங்க 2 பேருடைய பாட்டுமே கேட்டீங்கன்னா, கேட்கறதுக்கு அவ்வளோ அருமையா இருக்குங்க. 18ஸ் 90ஸ்ல பிறந்தவங்கலாம் இது ஒரு ட்ரீட்னே சொல்லலாம். ஏன் இயர்லி 2K கிட்ஸ் கூட இவங்க பாடுற பாட்டு எல்லாமே ரொம்பவே புடிச்சிருக்குங்க. அப்புறம் என்னப்பா ரிசல்ட்ட சொல்லிடலாமா? என்ன பொறுத்த வரைக்கும் 2 பேருமே நல்லா தான் பாடுறாங்க. இவங்க 2 பேரும் நல்லா பாடுறதுனால மத்தவங்க நல்லா பாடல அப்படின்னு கிடையாது. குறிப்பா எனக்கு இவங்க 2 பேரும் பாடுறது தான் புடிச்சிருக்கு. உங்களுக்கு யார் பாடுறது புடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் புடிச்சிருக்குன்னு கேட்போம். இவங்க 2 பேரும் புடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.